உன் வீட்டுக்காரர் மேல எப்பயும் ஒரு கண்ணு வச்சுக்க. அந்த ஆள் உன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் தான் உன்னால இது எல்லாத்தையும் கரெக்டா பண்ண முடியும். புரியுதா? பிரேமா, உன் வீட்டுக்காரர் வந்துட்டார். ஏய் பிரேமா, வந்துட்டேங்க. என்னடி எங்க போன? அப்பவே வீட்டுக்கு போகணும்னா உங்க அம்மா என்னன்னா வெளியே எங்கேயோ போயிருக்கேன்னு சொன்னாங்க. ஆமாங்க, ஒரு முக்கியமான வேலையா ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போயிருந்தேன். ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கா? அங்க என்னடி உனக்கு வேலை? இத பாருங்க, மீனாட்சி அம்மா உங்க சொத்தை எல்லாம் என் பேருக்கு மாத்தி எழுதி கொடுத்திருக்காங்க. என்னடி சொல்ற? அவங்க சொத்தை உன் பேருக்கு எதுக்கு மாத்தி எழுதி கொடுக்கணும்? எதுக்குன்னு என்ன கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க. ஆக்சுவலா அவங்க பெத்த பொண்ணுங்களை விட என்னத்தான் அவங்க ரொம்ப நம்புறாங்க. சொல்ல போனா உன்னை உங்க அம்மா பெத்ததுக்கு பதிலா நான் பெத்திருக்கலாம் பிரேமான்னு சொன்னாங்க. என்னால நம்பவே முடியல பிரேமா. சொத்தை மாத்தி எழுதி கொடுக்கற அளவுக்கு போறாங்கன்னா அவங்க பெத்த பொண்ணுங்க அந்த அளவுக்கு அவங்க மனச கஷ்டப்பட வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த கவிதா, வசந்தி, சுவாதி 3 பேருமே யமகாதைங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா அதுக்காக பெத்தவளுக்கு பிள்ளைகளை பிடிக்காம போயிருமா என்ன? ஏங்க பிடிக்காம போகாது? உங்க அம்மாவையே எடுத்துக்கோங்க. உங்க மனசுல அவங்களுக்கு கோயில் கட்டி குடி வச்சீங்க. ஆனா என்னைக்காவது அவங்க உங்களை ஒரு பொருட்டாவது நினைச்சிருப்பாங்களா? தொட்டதுக்கெல்லாம் கந்தசாமி கந்தசாமி கந்தசாமிதான் என் புள்ளன்னு சொன்னது இத்தனை வருஷமா பாக்கல. வெறுத்து போய்தானே வேண்டான்னு விட்டது. நீ சொல்றதும் சரிதான். பொண்ணு மாதிரி பொண்ணு மாதிரின்னு வாய் வார்த்தையில சொன்னா பத்தாதுங்க. நீதான் என் வாரிசுன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன்னு மீனாட்சி அம்மா சொன்னாங்க. என்ன செய்ய போறாங்கன்னு அப்ப என்னால கெஸ் பண்ண முடியல. இன்னைக்குன்னு பார்த்தா திடீர்னு ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு வர சொல்லி சொத்தையில என் பேருக்கு மாத்தி எழுதி கொடுத்துட்டாங்க. பெரிய விஷயம் பிரேமா. இதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய மனசு ஒண்ணு தெரியுமா? நான் என்ன யோசிக்கிறேன் தெரியுமா? அவங்க இந்த அளவுக்கு உன் மேல அன்பா இருக்காங்கன்னா நீ எந்த அளவுக்கு அவங்களுக்கு செஞ்சிருக்கணும்னு நான் நினைச்சு பாக்குறேன். எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிற, நல்லதுதான் செஞ்சிட்டு இருக்க. ஆனா ஒரு சிலருக்கு புரிய மாட்டேங்குது. நான் இந்த சொத்து காசெல்லாம் பெருசா நினைக்கல பிரேமா. ஆனா அவங்க காட்டின அந்த மனசு, அந்த அன்பை நான் மதிக்கிறேன். அடுத்த தடவை அவங்க வீட்டுக்கு போனா சொல்லு, நானும் கூட வரேன். நீங்க எதுக்குங்க அங்கெல்லாம்? ஏன் போனா என்ன? என் பொண்டாட்டி மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, நான் உங்ககிட்ட 4 வார்த்தை பேசக்கூடாதா என்ன? தாராளமா வாங்க. ஏமா அவர் வர்றது ஏன் வேண்டாங்கிற? அதுக்கில்லடி, கந்தசாமி அண்ணனுக்கும் அண்ணாமலைக்கும் பெரிய மனஸ்தாபம் வந்துச்சு. 1000 தான் இவர் நல்லவரா இருந்தாலும் இவரை பார்த்தா அவங்களுக்கு கந்தசாமி அண்ணனோட ஞாபகம் தானே முதல்ல வரும். வந்துட்டு போட்டோம். என்ன கெட்டு போச்சு? ஏதாவது ஒரு காலகட்டத்துல உண்மை எது நியாயம் எதுன்னு தெரிஞ்சானே ஆகும். நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. தாராளமா போயிட்டு வாங்க. சரி, நான் வரேன் பிரேமா. வீட்டுக்கு போய் இனிமேதான் நான் சமைக்கணும். சரிம்மா, வரேங்க. கொஞ்சம் இருங்களேன், நான் ஒண்ணு சொன்னா நீங்க கேப்பீங்களா? சொல்லுங்க. இந்த வீட்டுல இருக்கிறது நாங்க 2 பேரு தான். இவ்வளவு பெரிய வீட்டுல பாதி பல மணி நேரமா பேய் மாதிரி தனியா தான் உலாத்திட்டு இருக்கா இவ. நீங்களும் தண்டத்துக்கு தான் வாடகை கொடுத்து தனியா ஒரு வீட்டுல இருக்கீங்க. எதுக்கு? பேசாம இங்கேயே வந்துருங்க. நான் எப்படி என்ன நினைக்கிறீங்க? யாரும் என்னமோ சொல்லுவாங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்காதீங்க. நான் சொல்றேன், பேசாம இங்க வந்துருங்க. நீங்க உங்களுக்கும் ஒரு மாறுதலா இருக்கும், பிரேமாவுக்கும் ஒரு துணையா இருந்த மாதிரி இருக்கும். என்ன சொல்ற பிரேமா? கரெக்ட் தாங்க. ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியாம தான் திகச்சிட்டு இருந்தேங்க. எங்க அம்மா மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. அவங்களுக்கும் வயசாயிட்டே இருக்குல்ல, அவங்க தனியா இருந்து எது கஷ்டப்படணும்? பக்கத்துல வச்சு பாத்துக்கோ. என்ன உங்களுக்கு ஓகே தானே? உங்க பேச்ச நான் தட்ட மாட்டேன், இங்கே இருந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம். இந்தா இத பத்திரமா வை.
அம்மா பால் பாயசம் பண்ணுமா